கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு, தேவன் எழுந்தருளுவார். சங்கீதம் 68ஆம் சங்கீதம் முதல் வசனம் இப்படியாக சொல்கிறது: தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் என்று வசனம் சொல்கிறது. தேவப்பிள்ளையே, வாழ்க்கையிலே உனக்கு எதிரடியாக வருகிற சகல சூழ்நிலைகளையும் பார்த்து தேவன் அமைதியாக இருப்பவர் அல்ல. அவர் உனக்காக வைராக்கியமாய் எழுந்தழுகிற தேவன். உனக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பும்போது பிரச்சனைகளும் பாடுகளும் கொந்தளிப்புகளும் பெருகி உன்னை அடிக்க நினைக்கும்போது, வியாதியின் தாக்கத்தினால் மனதளவில் சோர்ந்து போய் நம்பிக்கை எழுந்து போகிற நிலைமையிலும் நீ கடந்து போகும்போதும் அவர் வேடிக்கை பார்த்து மௌனமாக இருக்கிற தேவன் அல்ல. அவர் உனக்காக தம்முடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்தருளுகிற தேவன். அவர் எழுந்தருளும் போது அவரோடு கூட அவருடைய மகா பயங்கரமான வல்லமையும் வெளிப்படும். தேவன் உனக்காக கிரியை செய்ய எழுந்தருளுவாரானால் அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒரு சத்துருக்களும் சிதறண்டு போவார்கள். ஒரு சத்துருக்களும் நிற்க முடியாது. உன் சத்துரு சிதறண்டு போகும்படிக்காக அவர் எழுந்திருக்கிறார். அவன் ஓடி போவான். என்னாகும்? 10:35 வாசிக்கிறோம்: மோசே கர்த்தரை பார்த்து, இதோ வார்த்தையை சொல்லுகிறதை நான் பார்க்காமல் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே பாதுகாக்க தேவன் மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் அனுப்பினார். ஆனாலும் அவளை முன்னேற விடாதபடி அநேக சத்துருக்கள், அமலேக்கியர், கானானியர், கோராகு புத்திரர், தாத்தான், ஏவியர், எபூசியர் அடிக்கடி வந்து அவர்களை தடுத்து அவர்களோடு யுத்தம் பண்ணார்கள். எண்ணத்திற்காக? இவர்கள் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு இவரை தடுக்கும்படிக்காக அவர்களோடு கூட வந்து யுத்தம் பண்ணார்கள். அதனால் மோசே இஸ்ரவேலர்களும் பாளையம் புறப்பட தயங்கினார்கள். அவர்கள் பிரயாணத்திலே பாளையம் புறப்பட தயங்கினார்கள். அவர்கள் பொறுப்படுவதற்கு முன்பாகவே மோசே கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். அவர்களுக்கு முன்பாக தேவன் உடன்படிக்கை பெட்டியை புறப்பட பண்ணுவார். அப்படியே பெட்டியானது புறப்படும் போது தேவன் அவர்களுக்கு முன்பாக சென்று அவர்களுக்காக யுத்தம் பண்ணி எதிராக வந்த சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி தம்முடைய ஜனங்களுக்கு ஜெயத்தை தந்து வழிநடத்தினார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நமக்கு முன்பாகவே கர்த்தர் கடந்து செல்கிறார். அன்பானவர்களே, பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி சித்திரவதை செய்து அவர்களை ஒடுக்கினதையும், அதனால் அவர்கள் முறையீட்டை கூக்குரலையும் உள்ள சத்தத்தையும் கேட்டு தேவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் அடைந்த வேதனைகளை பார்த்து அவர்களின் பெருமூச்சு கேட்டு அவர்களுக்கு இரக்கம் செய்து அவர்களை விடுவிக்க அவர் எழுந்திருந்தார் என்று எகிப்து தேசத்திலே 10 விதமான வாதைகளை அனுப்பினார். தேவன் அவருடைய கூக்குரலையும் முறையிடுதலையும் கேட்டு அவர்களை பாதுகாக்க எகிப்து தேசத்திற்கு 10 விதமான வாதைகளை அவர் அனுப்பி அவர்களை பாதுகாத்தார். அந்த வாதைகளெல்லாம் எகிப்தியர்களை அழித்ததே அல்லாமல் அதே எகிப்திலே வாழ்ந்த இஸ்ரவேலையோ தொடவே இல்லை. பார்வோனின் இருதய கடினத்தை கரைய பண்ணி தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கினார். தம்முடைய தாசர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவையும் அநியாயமாய் குற்றம் சுமத்தி அக்னி சுரையிலே தூக்கி போட்டு அவர்களை அழித்துவிட நேபுகாத்நேச்சார் திட்டமிட்டான். ஆனால் பரலோக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக அக்னிமயமானவராய் அந்த தீச்சுளையிலே எழுந்தருளினார். பரலோக அக்னிக்கு முன்பாக இந்த உலகத்தில் 7 மடங்கு அக்னி அப்படியே அடங்கி போகும். அதற்கு முன்பாக எதுவும் ஒரு பொருட்டாக நிற்காது. தேவன் தம்முடைய பிள்ளைகளின் மேல் வைராக்கியம் கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தரை உள்ளன்போடு நேசிக்கிற அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய கிருபைகளையும் உடன்படிக்கையும் காக்கிற மகத்துவமான பயங்கரமான தேவன் நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவரீர் எழுந்தருளி
சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலம், அதற்காக குறித்த நேரமும் வந்தது. பரலோக சீயோனுக்கு வாழ்க்கைக்கு அடைப்பட்ட தம்முடைய ஜனங்களை ரட்சிக்க, சோதனையிலிருந்து பாதுகாக்க, வியாதி பலவீனங்களிலிருந்து அவர்களை விடுவிக்க, அடிமைத்தன ஜீவியத்திலிருந்தும் நெருக்கங்களிலிருந்தும் அவர்களை விடுவிக்கத்தக்கதாக சத்ருவின் சகல சதி செயல்களையும் முறியடிக்க அவர் வல்லமையும் அதிகாரம் உடையவராயிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக உன் நெருக்கத்திலிருந்து உனக்கு விடுதலை தருவார். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நெருக்கப்பட்டார். அவளை ரட்சித்தார். அவள் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு அவர்களை தூக்கி சுமந்து வந்தவர் என்று ஏசாயால வாசிக்கிறோம். நம்முடைய வேதனையில் பங்கு கொள்கிற, கண்ணீரை துடைக்கிற, துக்கங்களை மாற்றுகிற நம்முடைய தேவனைப் போல ஒருவரும் இந்த பூமியில் பார்க்கவே முடியாது. தேவன் உன் வாழ்க்கையிலே இரக்கம் செய்கிற தேவன். தயை செய்யும் காலம் நெருங்கிவிட்டது. ஆகவே பயப்படாதிருங்கள். பொல்லாத பிசாசு பலவிதங்கள் உங்களை நெருக்கி போட்டாலும், அப்படிப்பட்ட நெருக்குகிறதான காலங்கள் வந்தாலும் சத்துருக்களின் சதியினால் உன் குடும்பம் வெறுக்கப்பட்டிருக்காது. கடன் பாரம் ஒரு பெரிய சுமை உன்னை அழுத்தி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். தேவன் உனக்காக எழுந்தெழுகிற தேவன். அவர் வந்துவிட்டார். அது சீக்கிரத்திலே உன் சூழ்நிலை மாறுவதாக நீ காண்பாய். உன் கண் காணும். சோர்ந்து போகாமல் நம் ஜெபத்திலே தரித்து வேதவசனத்திலே நிலைத்து நம்முடைய ஜீவத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யும்போது நமக்காக நம்முடைய சூழ்நிலையை மாற்றும்படிக்காக தேவன் எழுந்தருளுவார். நமக்கு முன்பாக இருக்கிறதான சத்துருக்கள் சிதறுண்டு போகும்படிக்காக தேவன் எழுந்தருள்வார். நம்முடைய பகைஞர்களெல்லாம் வெட்கப்பட்டு போகும்படிக்காக, தோற்கடிக்கப்படும்படிக்காக தேவன் நமக்காக எழுந்தருள்வார். நமக்காக எழுந்திருக்கிற தேவனை நோக்கி நாம் காத்திருப்போம். பொறுமையோடு காத்திருப்போம். வசனங்களை அதிகமாக விசுவாசத்தோடு பிடித்து கொண்டு நம்முடைய ஜீவித்திலே நாம் சுடர்களைப் போல பிரகாசிப்போம். நமக்காக எழுந்துள்ள தேவன் நம்மோடு இருந்து நமக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். God bless you.